அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல நாமினேஷன் இப்போ தான் முடிஞ்சு. இதில் 4 பேர் வந்து சௌந்தர்யா நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ரஞ்சித் சார் வந்து சௌந்தர்யா நாமினேஷன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரெல்லாம் நாமினேஷன் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து சரியான ஒரு ஆளை வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த ரணவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவன் வந்து பவித்ராட்ட ரொம்ப இரிட்டேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அருணை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேர் பண்ணதில் இந்த ரஞ்சித் அவர் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க நார்மலாகவே இப்படி தான் சொல்கிறாங்க. நேற்றைக்கு வந்து அவ்வளோ தூரம் திட்டுவானதுக்கப்புறமும் நார்மலாகவே நான் இப்படி தான் சொல்கிறாங்க, நான் சிரிச்சா தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க தப்பு அவங்க வந்து உணர மாட்டேங்கிறாங்க. சௌந்தர்யா வந்து அட்டிடியூடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மாறுற மாதிரி தெரியல, அவங்க திருந்துற மாதிரி தெரியல. நேற்று அவ்வளோ தூரம் எல்லாம் பேசுனதுக்கப்புறமும் திருந்துற மாதிரி தெரியல. அவங்க திருப்பி அப்படி தான் சொல்கிறாங்க, நான் சிரித்தா தாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னார் பாருங்க ரஞ்சித். அப்பா எனக்கு அப்படியே பக்குனுச்சு. அவங்க 3 பேர் எப்போயுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொன்னார் பாருங்கள், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. மக்களே பார்த்துக்கலாம், ரஞ்சித் சார் அவர்களை பார்த்துக்கலாம். அவர் என்னத்தை கிழிச்சார் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு விடுவோம். ஃபஸ்ட்டு வந்து விசால் தான் வந்து சொல்கிறான் சௌந்தர்யா வந்து ஆன் ஆஃப் மோடில் வந்து இருப்பாங்க. அவங்க நாமினேஷனில் இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க, நாமினேஷனில் இல்லை அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற திமுறோடு வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ரோவோக்கிங்காக இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் ஏதாவது பண்ணணும், அப்போ தான் நம்ம வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து விஷால் அப்படிங்கிற எச்சக்கெல்லாம் சௌந்தர்யா மேலே வன்மத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்கேன். இந்த விஷால் வந்து எவ்வளோ தான் நம்ம அடித்து பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திருந்துற மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு சௌந்தர்யான்னு சொல்லி கடைசி வரை கதறிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சத்யா வந்துட்டார். சத்யா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ட்ரபுள் மேக்கரான் சௌந்தர்யா வந்து ட்ரபுள் மேக்கருங்கிறான். சரி பிக் பாஸ் அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து பற்ற வச்சுருவாங்க, அவங்க வந்து ஆட்டத்தை கலப்பாங்க அப்படிங்கிறான். ஆனால் சத்யாவுக்கு வந்து என்னென்னா சௌந்தர்யா பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் போய் உட்காந்து போட்டு கிழிச்சு சத்யா உண்டு இல்லைன்னு பண்ணாங்கல்ல, அதனால அந்த பயத்தில் என்னென்னா ட்ரபுள் மேக்கராக இருக்காங்க. அவங்க பற்ற வைக்கிறாங்க, ஆட்டத்தை கலைக்கிறாங்க. ஆக்சுவலாக ட்ரபுள் அப்படின்னா என்னென்னா இடைஞ்சல் கொடுக்குறவங்களுக்கு தான் ட்ரபுள்னு சொல்லுவாங்க. இவன் ஏதோ இஷ்டத்துக்கு அதுக்கு அர்த்தம் சொல்கிறான்னு வைங்களேன். இந்த சத்யா அப்படிங்கிற நபர் வந்து ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாமல் அந்த வீட்டில் எதுக்கு இருக்கோன்னே தெரியாத இருக்கக்கூடிய ஒரு நபர். சட்டையை திறந்து போட்டு எனக்கு வந்து எஜுகேட்டட் சத்தியாம்பார், ஆனால் எஜுகேட்டட் இல்லாமல் திறந்து போட்டு அலைவான், இந்த இடத்துல மட்டும் திறந்து போட்டு அலைவான். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அருண் வர்றாரு. அருண் வந்து சௌந்தர்யா சொல்லிட்டு இதே காரணம் தான், அந்த விஷால் சொன்னால் பார்த்தீங்களா அதே காரணம் தான். அருண், சத்யா, விஜய், விஷால் இங்கே 3 பேத்துக்கு ஒரே காரணம் தான். இந்த அருண் சொல்கிறான், அவங்க வந்து ப்ரோவோக்கிங் பண்ணுவாங்க, அட்டிடியூட் பண்ணுவாங்க, டாஸ்க் பண்ண மாட்டாங்க, அதனால நான் வந்து சௌந்தர்யா நாமினேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் வந்து ஒரே காரணத்தை சொன்னாங்க. ரஞ்சித் சொன்ன காரணம் தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதில் என்னென்னா ஜாக்லின் வந்து அருணையும் விஷாலையும் பண்ணாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா சாசனா வந்து சொன்னான், சாசனா வந்து அந்த டீமில் இருக்க அந்த டீமுக்கே கேடு, அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த டீமுக்கு நல்லது. சாசனா இருந்தால் டீமுக்கு கேடு, சாசனா வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த டீமுக்கு நல்லதுன்னா பாருங்கள். ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து அருணை வந்து சொன்னாங்க, அருண் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறான், அது விஷாலுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் தனி ரோலாக இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவனோட முகத்தில் வந்து கிழிச்சாங்க, அவன் வந்து காமாக ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவன் ஹேண்டில் பண்ணுறான். ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் மற்றவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறான். அவன் காமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணி மற்றவங்கள அவன் தான் ட்ரிகர் பண்ணான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் தான் ஏதோ அவனை ட்ரிகர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேசுகிறான். அவன் சொல்கிற வார்த்தை வந்து எங்களுக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது, அவன் விடுற வார்த்தை ஒரு வார்த்தை எங்களுக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது, அவன் தான் வந்து எங்களை ட்ரிகர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணோட மோத்திரை நல்லா வச்சு கிழிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரணவ் அப்படிங்கிறவனை வந்து எந்தளவுக்கு காலையில் ஒரு கேடுகட்ட செயலை பண்ணால் பார்த்தீங்களா, அப்படியே போய் பவித்ரா பக்கத்தில் போய் உட்காந்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி எப்பா அதான் வந்து சொல்கிறாங்க. அவன் வந்து ஒரு கேம் ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லியே பண்ணுறான். அது அவங்க பவித்ராவுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது, அப்பையும் பண்ணுறான். அவன் வந்து அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவன் எதாவது பண்ணணும்னு சொல்லி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனோட அந்த ரணவ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத போட்டு உடச்சி விட்டாங்க. அவன் வந்து வாண்டடாக போய் பவித்ராட்ட பழகிறது, பவித்ராவுக்கு பிடிக்கல, அப்படி பிடிக்காமல் இருந்தால் கூட அவன் பழகிறான் அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரணவ் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே ரணவ் செம்புகள் எவனா இருக்கீங்களாடா, எவனும் இதுக்கு மேலே ரணவ் வந்து சௌந்தர்யா அப்படி சொல்லிட்டாங்கன்னு வந்தீங்கன்னு வைங்களேன், பிஞ்ச செருப்பாலே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.